ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா என்னது சென்னையில் ஊட்டி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கலான்னு வந்த இடம் தான் செம்மொழி பூங்கா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பார்த்தவொடனே சும்மா என்ட்ரன்ஸே அதிர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு வந்து 100 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனவொடனேவே ஃப்ளவர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அதையே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த லீவுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது குழந்தைங்களோட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ஒரு சரியான ஸ்பாட்டு தான். கிளாக்லாம் வந்து ஃப்ளவர்லேயே ரெடி பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே செம்மையாக இருந்தது. எந்த இடம் திரும்பினாலும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு, பார்க்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலேயே ஊட்டி கொடைக்கானலில் தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆர்ச்செல்லாம் கூட ஃப்ளவர்ஸ்லேயே ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கலன்னா கூட செம்மையாக இருக்கும். எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே வந்து ஃப்ளவர்ஸை யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையவே செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள ஃபாலோ பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. பட்டர்ஃப்ளை, அப்புறம் டான்ஸிங் டால், அப்புறமா பார்த்திங்கன்னா போட். இந்த போட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. போட் வந்து அப்படியே அந்த ஃப்ளவர்லேயே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து டக்கு மாதிரி 2 சைடு வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. ஓல்ட் டைப் ஜீப்லேயும் இதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஓல்ட் மாடல் ட்ரெயின், அதை கூட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள கையிலே பிடிக்க முடியல, ஒரு ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக ஊட்டி போயிருந்தோம், அங்கே கூட இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் பார்க்கல. சீசன் இல்லாததால் ரோஸ் கார்டன், தொட்டப்பேட்டா அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. 3 யானை அதை கூட அதே மாதிரி ஃப்ளவர்ஸாலையும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி நம்ம போகிற இடம் இல்லாமல் விதமாக பூக்களால் வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு வரதுக்கு அங்கே கேன்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. சாப்பிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா ரோஜா செடியெல்லாம் விற்கிறாங்க, நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொங்கல் லீவுக்கு உங்கள் பசங்களை வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு தரமான ஸ்பாட்டு. ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.